லீக்கில் போட்டியாக களத்தூர் வீஸ் பொன்னனுடுதி இந்த டீமில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற டீம் வந்து அடுத்த ப்ரைஸ்குள்ள நுழையுங்கிறதுக்காண்டி இந்த மேட்ச்சில் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நேரமின்மை காரணமாக தான் அதை சொல்லியிருக்காங்க. பிசிசி கிரவுண்டில் தான் இருக்கும். பிசிசியோட மேட்ச் இது 25K மேட்ச். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பொன்னனுடுதிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு முத்துக்குமார் வீஸ் பெருமாள். களத்தூருக்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு சபரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கூட. முதல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பா கேட்சுன்னு நினைக்கிறேன். அவரே போயிட்டாருங்க. எப்போதுமே ஒரு ஜென்டில்மேன் பிளேயர் முத்துக்குமார் ப்ரோ. அது அம்பேர் கண்டுக்கல அப்படின்னாலுமே அவரே போயிட்டாரு. எனக்கு தொண்டை கட்டி போச்சு, அதனால கொஞ்சம் குரல் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ப்ரோ, கோச்சுக்காதீங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு பசுபதி. ஒரு பெரிய ஹிட்டர்னு சொல்லலாம். முதல்ல ஒரு நல்ல ஒரு விக்கெட்டு. அம்பேர் கண்டுக்கல அப்படின்னாலுமே ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அவர்கிட்ட நிறையவே இருக்கும் முத்து ப்ரோட்ட. அவரே வாக் பண்ணிட்டாரு. அடுத்த பந்து சபரிக்கிட்டேருந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சூப்பராக லைனில் போட்டு திருப்பிட்டு இருக்காரு பவுலர். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டில் சூப்பர் ஷாட்டு கவர்ஸில். ஒரு ரனுக்கான முயற்சி. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு பெருமாள். இது வரைக்கும் பெருசாக அடிக்கலை பெருமாள். நல்ல பெரிய பெரிய சிக்ஸர்கள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பார்க்கலாம் இந்த மேட்ச் சொல்லிக்கிறாருன்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சபரி டு பெருமாள் தட்டியிருக்காருங்க. செல்லம்மா கட் அடிச்சா சூப்பர் சேவுங்க. அந்த ப்ரோக்கிட்ட வந்து அருமையான ஒரு சேவ். உண்மையிலே விட்டுருந்தாருன்னா 4 தான். ஒரு 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. பவர் பிளே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இது வரைக்கும் சபரி ப்ரோ. ஒரு வேல்யூவான விக்கெட் எடுத்து கொடுத்து அடிச்சிருக்காருங்க. அது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். குத்துனதுக்கப்புறம் தெரியும். நல்ல ஒரு ஃபீல்டர் இங்கே. அதுக்காட்டி 2 ரன்னுக்கான முயற்சி ஓடிட்டாங்க. அடுத்த பந்து விட்டு கட் பண்ண ட்ரை பண்ணாருங்க. ஒன்றும் கிடைக்கல. இந்த பவர் பிளே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க. ஒரு பெரிய டீமுக்கு எதிராக சபரி ப்ரோ 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. உண்மையில சூப்பரான ஒரு ஓவர். களத்தூருக்கு 2வது ஓவர் போட வந்திருக்காரு தர்மா. அவர் எதிர்க்கிறதுக்கு பெருமாள். இது வரைக்கும் பெருமாள் பெருசாக ஜொலிக்கலை. பார்க்கலாம் இந்த மேட்ச் ஆடி கொடுக்குறான்னு. ஏன்னா முக்கியமான மேட்சுங்கும் போது எப்போதும் ஒரு ரெஸ்பான்சிபிள் கேம் எடுப்பார் கண்டிப்பாக. முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. அடுத்த பந்து பெருமாளுக்கு அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் மின்னல் வேகத்தில் போயிருக்கு. அங்கே ஒரு சிறந்த ஒரு ஃபீல்டர். அவர் தடுத்தறிக்கலாட்டியும் 2 ரன் ஈஸியாக ஓடிடுவாங்க. அடுத்த பந்து பெருமாளுக்கு தர்மா நல்ல பாடி கொடுத்துருவாருங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி ஓடிட்டாங்க. ஒரு ரன்னு. பசுபதி வந்திருக்கார் ஸ்ட்ரைக்குக்கு. பசுபதி டு தர்மா நல்லா போட்டாருங்க. உண்மையில சூப்பரான லைன். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. பவுலர் எடுத்துட்டார் அதை. அடுத்த பந்து தர்மா அடிச்சாருங்க. நல்ல ஷாட். ஆனால் வந்து அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. எடுத்து அடிச்சிருக்காருங்க. சரியா ஒரு ஓட்டம் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு ரன்னு. 2 ஓவருக்கு 8 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க பொன்னனுடுதி. உண்மையிலே வந்து சூப்பராக பந்து போட்டிருக்காங்க. 2 ஓவருமே 4 ரன்னுக்கு. தர்மா வேஸ் சபரி. இந்த 2 பத்தாதுங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸ்குள்ளே போகிற மேட்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். பார்க்கலாம். அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு சபரி. ஒரு ஒயிட் பால். அகலப்பந்து விஸ் பவுன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபிட் அடிச்சிருக்காரு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 2 ரன் கிடைக்குங்க ஈஸியாக. சூப்பரான சேவ். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. உண்மையிலே சூப்பரான பந்து போட்டுட்ருக்காரு சபரி. அடுத்த பந்து இந்த விட்டு கட் பண்ணியிருக்காருங்க. அஜித் எடுத்து அடிக்கிறவாட்டி ஒரு ஓட்டம் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. இப்போ பெருமாள் வந்திருக்கா ஸ்ட்ரைக்குக்கு. பெருமாள் சூப்பராக போட்டிருக்காருங்க. பெருமாளுக்கு கொஞ்சம் கூட வித் கொடுக்கவே இல்லை. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும் பசுபதிக்கு. அடுத்த பந்து அடித்து பார்த்தாருங்க. சரியாக மாட்டில் டேர்ன் ஆகும். டேர்ன் ஆயிடுச்சுங்க. அதன் காரணமாக 2 ரன் ஓடிவாங்க. ஓடிட்டாங்க 2 ரன். அடுத்த பந்து பேட்ஸ்மேனுக்கு அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா 6 போயிருக்குங்க. பெரிய ஒரு 6 கவர் பண்ணவே முடியல. 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. உண்மையில் இந்த ஓவருக்கு கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். கவி வந்திருக்காரு இங்கே பெருமாளுக்கு எகென்ஸ்டா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கேட்சுங்க முடிச்சுட்டாருங்க மேட்சை.
உண்மையிலே பெருமாள் இந்த மேட்சை கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு பவன். இவர் பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். உண்மையிலே இவருக்கு கொஞ்சம் ரேஞ்சு கரெக்டாக போடல அப்படின்னா சிக்ஸ் அடிச்சிருவார். பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. இப்போ கவியோட பந்து எதிர்கொள்கிறாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சி. 2 ரன் சொல்லியிருக்காரு அடிக்கும் போதே. உண்மையில 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து அடிக்கிறக்குள்ளாட்டியும் 2 ரன் ஓட்டாருங்க. அடுத்த பந்து பவுனுக்கு கரெக்டாக போட்டாருங்க. ஏற்கனவே பார்த்து ஸ்டெப் அவுட் பண்ணதை பார்த்து ஒரு ஸ்லோவான பந்து, 1 ரன் கிடைக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. இங்கே எப்படி பாராண்ணே இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. 1 ரன் போதும் இருக்காங்க. அடுத்த பந்து நோ பால் நினைக்கிறேன். என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் வேறு கிடைக்கும். இந்த பந்து 4 வேறு கிடைக்குது. உண்மையிலே கேமுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது இப்போக்கி. ஃப்ரீ கிட் பால் பவுலிங்க. போல்டர் அடிச்சிருக்கு. விக்கெட் இல்லை. நல்லா போட்டாருங்க உண்மையில பவுலர் கவி. சூப்பரான பந்து. அடுத்த பந்து நல்லா பாலுங்க. உண்மையில சூப்பராக எடுத்து வந்து போடுறாங்க. நல்ல பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட்டை பார்த்து யாருக்கு இங்கிலாந்து சூப்பராக. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுன்னு காரணமாக 4 போகுமான்னு பார்த்தா இல்லைங்க. நடுவர் விளக்க சொல்லட்டும். அது வரைக்கும் இங்கே 4 ரனுக்கான முயற்சி இருக்குது. இல்லைங்க, 3 ரன் ஓடி இருக்காங்க. இந்த பந்தை 4 ஓவருக்கு 34 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. பொன்னனுடைய லாஸ்ட் ஓவர் இன்னும் இருக்குது. இந்த ஓவர் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஸ்கோராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். 2 பேட்ஸ்மேனுமே வந்து நல்ல ரைட்டான பேட்ஸ்மேன் தான். பசுபதி நிற்கிறார் இன்னும் கிரவுண்டுக்குள்ளே. இந்த லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு பாலமுருகன், ஒரு சீனியரான பிளேயர். அவர் எதிர்கொள்ள நிற்கிறார் பேட்ஸ்மேன் பசுபதி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முதல் பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. சூப்பராக போட்டாங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. ஒய்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டாருண்ணே. உண்மையிலே முருகண்ணே 2 ரனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. 2 ரனுக்கான முயற்சி இருக்குமா? ஓடிட்டாருங்க 2 ரன்னு. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. கேட்சுன்னு நினைக்கிறேன். போயிருக்காரு தர்மா. பிடிச்சிருக்காருங்க. உள்ளே வந்திருக்காரு சாரதி. இன்னும் 3 பந்து ரீமைனிங் இருக்கும்போது அடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்ட்ராங்கானது செய்யலை. 2 ரனுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடிடுவாங்களாம் பார்த்தா ஓடிட்டாங்க. 3 ரனுக்கு குடியாரா இருக்காங்க. ஓடி இருக்காருங்க பவுண்டு. இல்லைங்க, அங்கே பின்னாடி ஓடி இருக்குங்க. மிஸ் பண்ணியிருக்காருங்க. இவர் பார்க்கலங்க. பார்த்துருந்தா 4 ஆயிருக்கும். இவர் பின்னாடி வந்துட்டார் ஓட முடியாமல். அடுத்த பந்து சரியான பந்துங்க. பால் ஒய்டு கொடுத்துருக்காருங்க. இன்னும் 2 பந்து இருக்கு. பேட்டில் சரியாக மீட் பண்ணலைங்க. எடுப்பாரா இங்கே ஸ்டாப் பண்ணுவார பாலா? இல்லைங்க, விட்டுட்டாருங்க. த்ரோவும் சரியா இல்லைங்க. அடுத்திருந்தா வந்து விக்கெட்டுங்க. நீங்களோட டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. விட்டுட்டாருங்க. உண்மையிலே ஸ்கோர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. 44 அடிச்சிருக்காங்க. இங்கே 5 விக்கெட் இழப்புக்கு பொன்னனுடைய 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. 45 அடித்தா வின் பண்ணலாம் களத்தூர். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5 ஓவருக்கு 45 அடித்தா வின் பண்ணலாம் களத்தூர். அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா பொன்னனுடைய வின் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த பக்கம் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. களத்தூருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு தர்மா. அவரை தொடர்ந்து நான் ஸ்ட்ரைக்கில் சபரி, இடது கை மட்டை வீச்சாளர். 2 மேட்சுமே துண்டா ஒரே ஆளை தூக்கிட்டு போனார். பார்க்கலாம் இந்த மேட்ச்னு சொல்லி. பொன்னனுக்கு ஓப்பனிங் பவுலிங் போட வந்திருக்காரு முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்லா பந்து போட்டுருக்காருங்க. 45ங்கிற பெரிய டார்கெட் கிடையாது இந்த கிரவுண்டுக்கு. உண்மையிலேயே 5 ஓவருக்கு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாருங்க கேட்சை. இதோட 3வது மேட்சாக டக் அவுட் ஆகுறாரு. சின்ன தடுமாட்டம். ஒரு பெரிய பேட்ஸ்மேனுங்க தர்மா. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு இன்னைக்கு, என்னென்னு தெரில. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு பாலமுருகன், ஒரு சீனியர் பிளேயருங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து பெரிய 6 அடிச்சு போடுவார். பார்க்கலாம் இப்போ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி. கேட்சுங்க. டிப்பு கேட்சுங்க. உண்மையில சூப்பரான கேட்சுங்க. பிடிச்சிருக்காரு பெருமாள். கேட்சஸ் இந்த மேட்சஸ் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ப்ரோ. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சாரதி ப்ரோ ஒரு சென்சிபிளான பேட்டிங். நல்லா அடிப்பார். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு. நல்ல பந்துங்க. கண்டினியூ ஷாட் அவுட் போட்டிருக்காரு விக்கெட்டோட சேர்த்து. பார்க்கலாம் இந்த பந்து என்ன பண்ணுறாரு சொல்லி. நல்ல பந்துங்க. நல்ல இடத்துல போட்டு சூப்பராக போட்டிருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. உண்மையில சூப்பர் பவுலிங். இந்த ஓவர் மெய்டன் ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. உண்மையில சூப்பரான பவுலிங்.
ஒரு கிட்டத்தட்ட மேட்ச்சை 50% முடிச்சிருக்காரு. இன்னொரு 50% இப்போ நிற்கிற சபாரி ப்ரோ தான். ஏன்னா இவர் விட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவார். அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் கெப்பாசிட்டி வச்சிருக்காரு. ரெண்டாவது படம் வந்திருக்காரு பசுபதி. உண்மையில் ஒரு நல்ல எக்கனாமிக் பவுலர்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் டயத்தில் விக்கெட்டும் போடுவார் நல்லா. பார்க்கலாம் அந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு. முதல் பந்து சபரி ப்ரோவுக்கு பசுபதி அடிச்சிருக்காருங்க. நான் சொன்னது போலவே அடிச்சிருக்காருங்க. பெரிய சிக்ஸுங்க. அந்த தென்னை மர தோற்புக்குள்ளே போயிடுச்சுங்க. உண்மையிலே ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேன் ப்ரோ நம்ம சபரி. நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டிங் ஸ்டில். நீங்கள் அவர் ரேஞ்சுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே தூக்கி அடிச்சிட்றாரு. அடுத்த பந்து சபரி ப்ரோவுக்கு பசுபதி அடிச்சிருக்காருங்க. பாருங்கள் ஒரு ஷாட் என்ன அளவுக்கு ஒரு வேகமாக போகுதுன்னு சொல்லி அங்கே எடுத்திருக்காருங்க ஃபீல்டர். சூப்பர் ஒரு ஃபீல்டிங். இந்த எண்டு சாரதி, அந்த எண்டு சபரி. ஒரு ரைமிங்கோடு இருக்கு பாருங்க. பந்து போடுறது பசுபதி. எல்லாமே ஒரு புராதனத்தில் உள்ள பேர். அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ரனுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரனுக்கு மாற்றிருக்காங்க. கீப்பர் 2 அடித்தாலும் இல்லைங்க, சான்ஸ் இல்லை. அடுத்த பந்து ஒரு வெட்டி அடித்தாருங்க, ஒயிடுங்க. உண்மையில் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பவுலர். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுங்க. கேட்சுக்கான முயற்சி. யார் வரான்னு பார்த்தா இங்கே முத்துக்குமார் ப்ரோ வராரு, விட மாட்டார். அவர் பிடிச்சாருங்க. சாரதியோட விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு கவி. இவரும் ஒரு நல்ல ஹிட்டருங்க. பார்க்கலாம் அந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு சொல்லி. முதல் பந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4க்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் வந்திருக்காரு நம்ம வெங்கட். அடுத்த 2 ரன் ஓடிருக்காங்க. நல்ல ஒரு சேவ். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 6 தான் நினைக்கிறேன். 6ங்க. நான் சொன்ன மாதிரி 6 அடிச்சிருக்காருங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 18 ரன் 3 விக்கெட்டு ஆடி இருக்காங்க களத்தூர். உண்மையிலே வந்து இந்த ஓவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கான தேடல் இருக்க காரணத்தினால வந்திருக்காரு பவுலிங் எண்டுக்கு முத்துக்குமார் ப்ரோ. அதை எதிர்த்து நிற்கிறது வந்து சபரி ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணார் அவர். மேட்சுக்கான ஒரு வாய்ப்புங்க. பிடிச்சா மேட்ச்சு இல்லை, டாட் விட்டுட்டாங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கலை இன்னும். ஒரு விக்கெட் கிடைக்குதுங்க இங்கே. உண்மையிலே ஒரு பெரிய விக்கெட்டுங்க. ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விக்கெட் சபரி ப்ரோ. அவர் நின்னா ஒரு 3 ஓவர் தாண்டாது இந்த மேட்ச்சு. ஒரு பேட் லக்னு தான் சொல்லலாம். இந்த மேட்ச்சுக்கு பந்து எங்கே போனாலும் சிட்டாக பறந்து பிடிக்கிறாங்க இந்த பசங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபீல்டிங்ஸ் இருக்காரு ப்ரோ. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தேக்கிட்டாங்க. உண்மையிலே என் ஃப்ரெண்டு தான் அவர், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பந்து கவின் ப்ரோவுக்கு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சான்னு பார்க்கலாம். இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணி அது 4க்கான வாய்ப்பான்னு பார்த்தா 2 ரன் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு பிடிக்க வேண்டிய இடத்துல அது கேட்ச் தாங்க அது. அடுத்த பந்து ஓட்டிருக்காருங்க அடி. உண்மையில சூப்பரான ஒரு ஷாட்னு சொல்லலாம். விட்டுட்டாருங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஸ்கோர் போயிருக்கு. ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனுங்க. அதில் ரொம்ப பவர் கள மாதிரி இருக்குது. நல்ல பந்துங்க. 3 கடைசி பந்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்து பந்து போகிறாரு பவுலர். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஓவருக்கு 22 அடிக்கணும். 2 ஓவருக்கு 22 அடித்தா களத்தூர் வின் பண்ணலாம். அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா நம்ம பொண்ணு வின் பண்ணலாம். உண்மையிலே சம பலமாக தாங்க இருக்குது இன்ன வரைக்கும் மேட்ச்சு. இப்போ லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு வெங்கட். முதல் பந்து வெங்கட்கிட்டேருந்து நல்லா போட்டிருக்காரு. கேட்சுக்கான ஒரு முயற்சி. அவரே விக்கெட் கேட்டு போயிருக்காரு. பிடிச்சிருக்காருங்க. அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு அஜித் குமார். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அடுத்த பந்து தூக்கி கொடுத்துருக்காருங்க. 1 ரன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு த்ரோங்க. முன்னாடி வாங்கியிருக்காரு கரெக்டாக. அடுத்த பந்து சூப்பராக போட்டாருங்க. அடுத்த பந்து நல்லா போட்டிருக்காருங்க. இந்த பந்தை இந்த ஓவரோட கடைசி பந்துங்க. நல்லா போட்டிருக்காருங்க. சூப்பரான இடத்த சூப்பரான லைனில் விக்கெட்டுக்கான ஒரு முயற்சி. எஞ்சி உள்ள 6 பந்துக்கு 21 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு அஜித் குமார். பந்து போடுறாரு. கேட்சுக்கான வாய்ப்புங்க. என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். பிடிச்சாருங்க. பந்து போடுறாரு பவுன். இன்னும் 5 பந்துக்கு 21 அடிக்கணும். வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேனா ப்ரோ.
சாரதிக்கிட்டே இருந்து அடுத்த பந்து நல்ல ஒரு ஷாட்டுங்க. இருக்கிற 4 பந்தையும் பவுண்டரி அடிச்சா தான் மேட்சை வின் பண்ண முடியும். பார்க்கலாம் என்னன்னு. நல்லா போட்டாருங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. சூப்பராக சேவ் பண்ணியிருக்காரு அந்த ப்ரோ. ஒரு ரன் வந்திருக்காங்க. இன்னும் கடைசி 2 பந்துகள் இருக்குங்க இந்த ஓவரில். ரீசார்ட்டுக்கான முயற்சி நல்ல இடத்துல போட்டிருக்காருங்க பவுலர். மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாருங்க ஒத்த கையிலே. சூப்பரான கேட்ச். இதோட மேட்சை வின் பண்ணி ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ளே போகிறாங்க பொன்னனுடுதி. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் முத்துக்குமார் ப்ரோ. மற்ற டீம்மேட்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.